So hello guys, welcome to my YouTube channel. Welcome to Midoriya Tamil Gaming. ஸோ இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய ட்ராயிங் புக்கில் நான் என்னென்ன வரைஞ்சிருக்கேன்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கறதுக்கு நான் மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மட்டும் கொஞ்சம் அழுத்தி விட்டுருங்க. கூடிய சீக்கிரம் கேமிங் வீடியோஸ் வரும். என்னடா கேமிங் யூடியூப் சேனல் பேர் போட்டு கேமே போடலான்னு பேசாதீங்க. ஒரே ஒரு சின்ன பிரச்சனை, அவ்வளோதான். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் முதல்ல வரைஞ்ச ட்ராயிங் என்கிட்ட மட்டும் 2 நோட்டு இருக்குது கைஸ். இது என் நோட்டு, நான் கை வைக்கிறேன். அது என் 2வது நோட். இதில் தான் பங்கமான ட்ராயிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். முதல்ல நம்ம அண்ணன் இவன் நம்ம தம்பி, அவ்வளோதான். சரி, முதல்ல எண்ணத்தை மங்களகரமாக பார்க்கலாம். நான் வாட்டி நான் இந்த ட்ராயிங் வரைஞ்சப்போ இது என்ன கருமானு கூட எனக்கு தெரில. இதோ இவன் கக்காஷின்னு நான் சொன்னேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவனெலாம் ஒரு கக்காஷியாடான்னு சொன்னான். சரி, நான் அதையும் விட்டுட்டேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, அடப்பாவி எனக்கே பிடிக்கல. அப்புறம் என்னாச்சுன்னா பல தடைகள் தாண்டி நான் இன்னொன்று வரைஞ்சேன். அதுதான் நான் இந்த ட்ராயிங் புக்கில் வரைஞ்சதுலேயே மிகவும் ஹார்டான ஒரு ட்ராயிங்னு சொல்லணும் ஆசையாக இருக்கே, ஆனால் கஷ்டம்தான். நைட்டு நான் உட்காந்து வரைஞ்சல எனக்கு தெரியும். சுசானோ கைஸ், நான் முதல்ல இதை வரையும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னால் முடியாதுன்னு தான் நான் நினச்சேன். அப்புறம் வரைஞ்சதுக்கப்புறம் முடியும் போது தான் தெரியுது, அப்பா இது எவ்வளோ ஈஸின்னு. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இங்கே மனசில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கஷ்டமான ட்ராயிங்ஸ் வரையும் போது நான் பண்ண மிஸ்டேக் மட்டும் நீங்கள் பண்ணுறீங்க. நான் இங்கே இங்கே ஃபேஸ்லேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு பதில் இந்த கையிலேருந்து ஆரம்பித்தேன். இந்த கை, இந்த ரெக்கை, இதுலேருந்து நான் ஆரம்பித்தேன். அதனாலேயே எனக்கு கொஞ்சம் கோளாறுத்தனமாக வந்துடுச்சு. ஆனாலும் கஷ்டப்பட்டு நான் அந்த பேப்பர்லாம் கிழிச்சிவிடுவேன். நீங்கள் பாருங்கள், ஸ்டேப்பு போட்ட அச்சம்லாம் இங்கே இருக்குது. அது எப்பயோ கஷ்டப்பட்டு வரைச்சிட்டேன். அடுத்து நம்ம தலை பொருட்டோ. என்னடா பார்க்க பொருட்டோ மாதிரி இருக்காம பரோட்டா மாதிரி இருக்கான்னு கேட்காதீங்க. கமெண்ட் பார்க்க வாங்க, கொஞ்சம் ஆன்சர் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இதில் என்ன தெரியுமா, இதில் என்ன மிஸ்டேக் தெரியுமா, கண்ணை இப்படி நேராக போடாமல் இப்படி தலையில் போட்டுட்டேன் கைஸ். அது நான் பண்ண ஒரு மிஸ்டேக் இல்லை, பல மிஸ்டேக். நான் பல வாட்டி பண்ணிருக்கேன். நான் ஒரு வாட்டி நருட்டோ வரைஞ்சேன். இதில் இல்லை, சும்மா ஸ்கூலில் இருக்கும்போது. அப்போ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, பாடி லுக் எல்லாமே. ஆனால் மூஞ்சியில் கண்ணை வரையும்போது கண்ணை வரைஞ்சிட்டு பார்த்தா தெரியல, கண் இப்படி ஈவனாக ஸ்ட்ரெயிட்டாக இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் மேலேருந்து கீழே, எப்படி இந்த மலையிலலாம் மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே, அந்த மாதிரி தானே. அதே மாதிரி தான் கைஸ். இந்த மாதிரி தப்பெல்லாம் நான் திருத்திக்கிட்டு தான் நான் அந்த ட்ராயிங் புக்கில் சும்மா மாசாக இருந்தேன். தோல்விதாக கைஸ் வெற்றிக்கு முதல் படி. அதே மாதிரி தான் நானும் இவ்வளோ தப்பு பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் அவ்வளோ சூப்பராக வரைய ஆரம்பித்தேன். நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ட்ராயிங்க்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சிம்பிள் இது என்ன வில்லேஜ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேங்க. அப்புறம் இவன் என்ன கிளானுன்னு சொல்கிறேங்க. அடுத்து நம்ம தலை கோஜோ. இதில் நான் எல்லாமே சூப்பராக வரைஞ்சிட்டேன் கைஸ். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நானும் நல்லா வரைஞ்சிட்டேன்.
அச்சோ. ஸோ கைஸ், நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது என்னமோ குறையுதே. நான் பண்ணேன், நான் இந்த பிளாக் கலர் வச்சு அவுட்லைனு இதெல்லாம் போட்டு ஸ்கூலுக்கு போய் இதை காட்டினேன். சரி நல்லா இருக்கும்னு சொன்னேன். சரி நான் திருப்பி வீட்டுக்கு வந்து இதை பார்த்தேன். இன்னும் ஏதோ குறையுதுன்னு என்கிட்ட ப்ரெஷ் பண்ணிருந்தேன். ஏதோ ஓட்டை ப்ரெஷ் பண்ணி நான் அதை வச்சு கலர் அடிச்சுக்க அப்புறம் தான் கைஸ் தெரிஞ்சது. இந்த மாதிரி அடிச்சு கைஸ் நல்லாவே இல்லை மூஞ்சிக்காது. சரி நான் இதோட விட்டு வச்சேன், கை வர வச்சுருக்கேன். அது கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஆனால் இந்த ட்ராயிங் சம்மந்தப்பட்டமாக எனக்கு ஒரு ப்ராப்ளமும் வரல. அப்புறம் நீங்கள் சொல்லலாம், ஏன்டா இங்கே இடமே இல்லாமல் இல்லை வச்சு நான் இங்கே வரைஞ்சிருக்கலாம். ஆனால் இடம் இல்லைனாலும் நான் வரையதான் பார்த்தேன். அந்த ஏன் நம்ம இவ்வளோ கஞ்சத்தனம் படுறோன்னு விட்டுட்டேன். இவ்வளோ கஞ்சத்தனம் நான் விட்டுட்டேன். என்கிட்ட ஒரு ஒழுங்கான ட்ராயிங் மெட்டீரியல்ஸ்லாம் இல்லை. என்கிட்ட இருக்கிற ட்ராயிங் மெட்டீரியல்ஸ்லாம் அந்த ஹெச்பி பென்சில்ஸ், எப்படி சொல்ல, B2, B3, B4, B6, B8, B10, HP அந்த மாதிரி தான் கைஸ் இருக்கு. என்கிட்ட கூட ப்ராப்பர் கலர்ஸ் இல்லை. நான் இப்போ வரைக்கும் கூட என்கிட்ட இருக்கிற கலர் பென்சில் தான் கைஸ் யூஸ் பண்ணுறேன். ஆனால் அதுவும் மாஸாக இருக்கும். ஆனால் நான் இப்போலாம் கொஞ்சம் ஒரு படி மேலே போயிட்டு ஷேடிங் தரேன். பென்சில் ஷேடிங் தரேன் கைஸ். பென்சில் ஷேடிங் தரேன். இது நான் இதிலலாம் எங்கேயும் வரைஞ்சிருக்க முடியல. பென்சில் ஷேடிங் ட்ராயிங் நான் பார்ட் 2ல் காட்டுறேன். பார்ட் 2 அந்த ஒரு நோட்டில் தான் இருக்குது. அந்த ஒரு நோட்டில் நான் இப்போ 2024 நவம்பர் டிசம்பரில் நான் வரைஞ்சேன். அதில் இதெல்லாமே 2024 ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் நான் இல்லை வரைஞ்சேன். கடைசி ட்ராயிங் மட்டும் கொஞ்சம் மொக்கையாக இருக்கும், நல்லா இருக்கும். நான் தான் அதுக்கு எடுத்து விட்டேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ட்ராயிங்க்கு போகலாம். என்னடா இது மொக்கா பண்ணுது. அடுத்து என்னால் நம்ம கோஜ் இருக்கானே சுக்குனா இருக்காமல் போயிட்டேன். என்ன ஆகும்னு நான் நினச்சேன். அது நான் வரைஞ்சேன். அன்னைக்கு நைட்டு கரெக்டாக எங்கள் அம்மா வந்து என்னடா இது ட்ராயிங்கு, என்ன கருமத்தில் வரையான்னு கேட்டாங்க. அம்மா இது உனக்கு தெரிலம்மா சொன்னேன். என்னடா இது நானும் எங்கள் அம்மா சொன்னாங்க. சரி நானும் அவங்க பேசி போகாமல் விட்டுட்டேன். சரி அடுத்து என்ன திரும்பி பார்த்தா இதோ இங்கே இருக்குல்ல, இதில் இங்கே அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி இங்கே வரைக்கும் நான் இழுத்து வச்சுருந்தேன் கைஸ். இங்கே ஆரம்பித்தேன், இங்கே வரைக்கும் இழுத்தேன். அதுவும் பென்சிலால் கூட இல்லை, பிளாக் இந்த மாதிரி இது நான் ப்ரஷ் பெனில் பண்ணது. பிளாக் கலர் பென்சிலில் பண்ணேன். நல்ல வேலை அது கலர் பென்சில்னால் நான் அதை இங்க் எரேசர் வச்சு அப்படியே எரேஸ் பண்ணுறேன். எப்படியோ நல்ல வேலை ஒன்றும் போல இல்லை. என் நேரத்துக்கு சுக்குனா இங்கே வரைக்கும் அப்படியே இந்த ஒரு மார்க் போய் அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி அசிங்கமாக இருக்கும், ஒரே அசிங்கமாக இருக்கும். ஸோ கைஸ் நம்ம கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் லாஸ்ட் ரேங்க். ஸோ இவன் எப்படி இருக்கான்னு கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ எனக்கு ஒன்றே மட்டும் புரியலை, ஏன் சுக்குனாக்கு இவன் யூஜி தானே, இவனுக்குள்ளே இருக்கிற டீமான் தான் சுக்குனா. அது பழகிடுச்சு கைஸ், அடிப்பிச்சு. அந்த கதையை விட்டுருங்க. என்னடா எங்கள் கதை காணும். அதெல்லாம் நெக்ஸ்ட்டு ட்ராயிங் போகலாம். எம்மா எங்கடா போச்சு என் தலைவன் டீமன் டான்ஜிரோ. எனக்கு அப்போல்லாம் டான்ஜிரோ யார் என்னன்னுலாம் எனக்கு தெரியும். அவன் டீமன் ஸ்லேயர் ஒரு கேரக்டர், அவன் தான் ஹீரோன்னு எனக்கு தெரியும். ஆனால்
என் ஃப்ரெண்டு சொன்னான், டே போய் டீமன் ஸ்லேயர் பாடுறா மரணமான அனிமின்னு சொன்னேன். சரி நானும் அப்போ நம்பலை. ஒரு மாதம் கழிச்சு நான் ஒரு எபிசோட் பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் சீசன் 5 எண்டிங் ஜஸ்ட்டு 1 வீக்லேயே முடிச்சிட்டாங்க கைஸ். நான் ஒரு நாளைக்கு மினிமம் நான் 6 எபிசோட் பார்த்துருவேன். 1 2 3 4 5 ஐயோ அவுட் ஆஃப் சிலபஸ் கூட 6 அதுதான் 6 எபிசோட் பார்ப்பேன் கைஸ். நான் இல்லை எனக்கு என்ன அப்புறம் தான் என்னடா நான் ஸ்டார்டிங்கில் போகும்போது இந்த மூவெல்லாம் காட்டல இருந்துச்சு. அப்புறம் தான் இதெல்லாம் வந்துச்சு. இது என்ன வாட்டர் பிரீத்திங் ஸ்டைல் வந்து வாட்டர் 10th ஃபார்ம் கான்ஸ்டன்ட் ஃப்ளெக்ஸ். இது இங்கிலீஷில் இது ஜப்பனீஸில் என்னென்னா ஜப்பனீஸ் டப்பில் தான் பார்ப்பேன். ஜப்பனீஸ் டப்பில் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸை பார்த்து தான் நான் எப்போவுமே இதெல்லாம் பார்ப்பேன். ஸோ சீசன் 5 இப்போ யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஃபினிட்டி கேஸ்டலாக இருக்குது மறக்காமல் வந்தால் எனக்கும் சொல்லுங்கள். கைஸ் சொல்கிறேங்க. ஐயோ கைஸ் நிஜமாக பார்த்தே ஆகணும். இவ்வளோ தூரம் வந்தாச்சு, என்ன இப்போ திரும்பி போகிறது? பார்த்துடலாம். ஐயோப்பா நான் தான் கிண்டல் மட்டும் பண்ணாதீங்க. இந்தாங்க கைஸ், நான் ஆரம்பத்துலேயே அவனுக்கு நான் முதல் வாட்டி இந்த ஒரு டிராயிங் தான் நான் ஜஸ்ட்டு 10 மினிட்ஸில் முடித்தேன். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்த எல்லா ட்ராயிங்க்கும் மினிமம் 30 மினிட்ஸ்க்கு மேலே தான் நான் வரைஞ்சேன். ஆனால் நான் இந்த ஒரு ட்ராயிங் தான் நான் வந்து 10 மினிட்ஸில் வரைஞ்சேன். எப்படி சரிம்மா? ஃபஸ்ட்டு நான் இந்த ஒரு மூஞ்சி வரைஞ்சேன். இந்த ஃபேஸ் எல்லாம் ட்ரா பண்ணிவிட்டு ஐஸு இந்த ஐப்ரோஸ் இதெல்லாம் நான் வரைஞ்சேன். அடுத்து நெக்கு ஹேட்டு எல்லாம். அப்புறம் தான் கைஸ் தெரிஞ்சுது நான் சூப்பராக பண்ணிட்டேன். அப்புறம் ரீசெண்டாக ஒரு வாரம் முன்னாடி தான் கைஸ் நான் கலர் அடிக்கிறேன்னு தெரியல, இங்கே ஏதோ கருமத்தை பண்ணி வச்சுருக்கேன் இங்கே இருந்தா. ஸோ அதுலேருந்தே நான் இப்போ புரியுதா கைஸ்? நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் என்ன செய்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு 30-40 10 ரூபாய்க்கு யோசிச்சுக்கோங்க. இல்லை என்ன மாதிரி அந்த மாதிரி கோலாசாரமாக பண்ணி மாசமாக போயிடும். ஐ திங்க் என்ன எதுவுமே இல்லை. பார்ட் 2ல் பார்க்குறேன். வேணாம் நாய்க்குட்டி வேணால் பார்த்துக்கோங்க, அது விட நல்லா இல்லையே. போயிட்டு போடு. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறங்க. இல்லை நைட்டு உங்கள் வீட்டுக்கு யூஜிக்குள்ளே இருக்கிற சுக்குனா உங்களுக்குள்ளே வந்து புகுந்துருவான். அத்தை அவள் தான் நீங்கள் கை நீட்டினா அதுலேருந்து வாய் வரும், என்ன வேணால் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. நம்ம சீக்கிரம் ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸாவது அடிக்கணும், அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஸோ நாளைக்கு ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ், பாய். என்ன திருப்பி பாய் சொல்கிறேன், கவனிக்காதீங்க. நான் அவ்வளோ வாய்ட்டு தான் சொல்ல பாய்.